பனிக்கட்டியை சரி அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பனிக்கட்டியை நீண்ட காலம் பனிக்கட்டியை நீண்ட நேரம் கரையாமல் பாதுகாக்க இடப்பட வேண்டியது என்று சொல்லி கேட்கிறார்கள். அது பண்டைய கால முறைதான் வந்து என்னன்னு சொன்னா அந்த மரத்தூளுக்குள்ள வைக்கிறது. அப்ப அதுக்கு ரெண்டாவது விடை சரி. முதலாவது கேள்விக்கு வந்து ரெண்டாவது விடை. தேசிய கீதத்தை பாடும்போது நாம் நிற்க வேண்டிய நிலை கவனமாக நிற்க. இந்த கை நூல்ல கவனமாக நிற்றல் என்று சொல்லித்தான் இருக்குது. மண்ணரிப்பு ஏற்படுத்துவதில் பின்வரும் செயல் அதிக செல்வாக்கு செலுத்தும். மண்ணரிப்பு ஏற்படுத்துறதுல அதிகம் செல்வாக்கு செலுத்துறது வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மண் அகழ்றது. இதுதான் மண்ணரிப்புல அதிகமான செல்வாக்கு செலுத்தும். அதாவது மலைப்பகுதிகளில் மண்ணை வெட்டி அப்புறப்படுத்துவதால்தான் அதிக அளவு மண் சரிவு ஏற்படுறதுக்கு காரணம். இயற்கை அனர்த்தங்களும் காரணம் தான். ஆனா மனித செயற்பாடா இருக்கிறது இந்த மண் அகழ்தல். மூன்றாவது விடை சேர்த்தான். அடுத்த பாருங்க, பின்வரும் எது இயற்கையாகவே ஒரு சுவையான பானத்தை தருகிறது? இயற்கையாகவே ஒரு சுவையான பானத்தை தருகிறது. இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி பள்ளிகள். விடை இளநீர். அடுத்த பாருங்க, குறியீடு உணர்த்துவது. அதாவது ஒரு கரண்ட் போஸ்ட்ல இருந்து கம்பி போற மாதிரி இருந்தா அது வந்து மின் விநியோகிக்கும் இடம். இது இல்லாம ஒரு வட்டத்துக்குள்ள இப்படி வரும் என்று சொன்னா அது இலங்கை மின்சார சபையா இருக்கு. ஆகவே இதுக்கு மூன்றாவது விடை சரி. ஊசித்துளை கபராவில் தோன்றும் பிம்பம் எவ்வாறு தென்படும்? தலைகீழாக ஒரு சிறுத்து காணப்படும். அதாவது இருக்கிற உண்மையான பிம்பத்தை விட பெரியதாக இருக்கு. சொல்ற விளங்குதா? ஏதாவது டவுட் நீ பாடி கேளுங்களா? அக்ஷரசாமி அது ஓகே, உங்களுக்கு விளங்குதா? அடுத்தது கதிர்காமம் புனித நகர் அமைந்துள்ள மாகாணம். கதிர்காமம் வந்து முனராகலை மாவட்டத்தில் இருக்குது. முனராகலையும் பதுளையும் வந்து ஊவா மாகாணம். மத்திய மாகாணம் உங்களுக்கு தெரியும், கண்டி மாத்தளை நுவரெலியா. அதே போல மேல் மாகாணம் பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு ஹம்பகா களுத்துறை இருக்கு. ஒலிம்பிக் வலயங்களில் 5. அடுத்த பின்வருவற்றுள் நீரில் பிணைந்த கலாச்சாரம் அல்லாதது. பிரித்தோதிய நீரை தோசம் நீக்கிறதுக்காக தெளிக்கிறவங்க சிங்களவர்கள். வேணுமென்று அழுகி கொள்ளுங்க. நீரை கொண்டு முழு செய்கிறாக்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள். தலைமுடியை பற்றி நீர் நடுதல் அது எல்லாருமே செய்யறது. ஏன்னா அது உண்மையில அந்த கேள்வி வந்து அதுக்கு ஓப்பன் மார்க்ஸ் தான் கொடுத்தவங்க 2006ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நினைக்கிறோம். சரியா? அப்ப அதால நீங்க அதை இது செய்யலாம். சொல்லுங்க சார். நீரை கொண்டு முழு செய்தல் நீரை கொண்டு முழு செய்தல் என்று சொன்னா 5ஆம் ஆண்டுல படிப்போம். உங்களுக்கு என்னன்னு சொன்னா இப்ப நாங்க சாமி கும்பிடுறதுக்கு முதல்ல என்ன செய்வோம்? முகம் கை கால் எல்லாம் கழுவு வந்தானே, அந்த விஷயம் தான். இப்ப அதை அவங்க இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கை முழங்கைக்கு கீழே ஒரு 3 தரம் கழுவுவாங்க. முகத்தொரு 3 தரம் தண்ணி எடுத்து கழுவுவாங்க. முழங்காலுக்கு கீழே 3 தரம் கழுவுவாங்க. இதைத்தான் முழு செய்யறன்னு சொல்றேன். காதுக்கு பக்கத்துல 3 தரம் கழுவுவாங்க. சரியோ? இப்ப நாங்க எங்களோட அம்மா சொல்லுவாங்க, போய் காலை கையை கழுவிட்டு வந்து சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லி. அப்ப அது மாதிரி தான் நான் இந்த முழு செய்யறது அப்படித்தான். சரியா? அடுத்தது இத்தையல் முறை. இதுக்கு தையல் முறைக்கு வழங்கப்படுற பேர் என்ன? டப்பட்டு சொல்லுங்க. விடை கம்பெனி. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனித நகர் வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த 3 விடையும் சரியானது. ஏனென்றா அந்த 3மே முக்கியமானதா இடங்கள் தான். ஆனா என்ன கலாச்சாரம் கூட அதுலயும் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான இலங்கை இந்த முதலாவது ராசதானியாவும் இருக்கின்றது அனுராதபுரம். சரியா? அதால நீங்க என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க, அழிச்ச நோயை உண்டாக்கும் பிராணி காற்றின் மூலம் பெரம்பலடையும் வித்து
எண்ணம். காசி தும்பை வெடிவலவன் வந்து வெடித்து பெரம்பலடை. அடுத்தது பாருங்க. சூழலேய திரவம் என்று அழைக்கப்படுவது வேப்பெண்ணெய் கரைசல். அதாவது சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதான் சூழலையே பூச்சி கட்டுப்படுத்துறவங்க சொல்றது. அடுத்த தேவ நம்பிய திஸ்ஸ, அதுலயே இருக்கு பாருங்க. திஸ்ஸாவா தீக்காயங்களை ஆற்ற பயன்படுத்துவது கற்றால். முகத்தடி பயன்படுத்தப்படுவது விவசாயத்தில். முகத்தடி என்று சொன்னா என்னன்னு சொன்னா அந்த ரெண்டு மாடுகள் இணைக்கிறதுக்கு பயன்படும். நான் வேணுமென்ற வீடியோஸ்ல காட்டுறேன். மூன்றிதழ் பூ வந்து வெள்ளை. தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்படும் இலத்திரனியல் ஊடகம் வந்து மின்னணு. மின்சாரத்தோட தொடர்பானதுதான் இலத்திரனியல் ஊடகமா இருக்கும். அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மின்னஞ்சல் தான் சரி. படத்தில் காணப்படும் தாவரம் அது பாத்தீங்கன்னு சொன்னா புலியேனு. காட்டப்படுறது என்னன்னு சொன்னா புலியேனு. மின்காந்தம் பயன்படுத்தப்படுவது மின்மணி. உங்களோட ஸ்கூல்ல பெல் இருக்குதானே, அதுல பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்ல, பாரம் தூக்கியல்ல அதுல பாருங்க. நீரிழிவு நோயாளி கட்டாயம் தவிர்க்க வேண்டியது வந்து மரவள்ளி. ஏற்கனவே உங்களுக்கு சுவர் கூட இருக்கும். மரவள்ளியை சாப்பிட்டா நீர் குடிக்கும். சூரிய கிரகணம் சந்திரனே இல்லாத நாள் தான் ஏற்படும். சந்திரன் வானத்துல தெரியாத நாள் என்ன? அமாவாசை. பௌர்ணமி தினத்துல ஏற்படுறது சந்திர கிரகணமா இருக்கு. சிவப்பையும் நீலத்தையும் கலந்தா ஊதா. அடுத்த பாருங்க, இது இந்த மெல்லிய இடையில் காணப்படுறபடியா அது வாக்குக்குரிய பாதமா இருக்கும். இலைத்துண்டுகளை நடுவதன் மூலம் முளைக்கிறது வந்து காணும். உங்களுக்கு பின்னேறோ 6 மணி கிளாஸ் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீரில் வாழும் தாவரம் என்று சொல்லிக்கோங்க. நீரில் வாழும் தாவரம் வந்து நீர்ல முற்றாக அமைந்து வாழ்றதா இது. இந்த பன்னம் மடுப்பனை வந்து பூக்காத தாவரம். அரசலத்தினையில் நிறைகுடம் குறிப்பது சௌபாகியம். அடுத்தது தேசப்படத்தில் பெருந்தெருக்களை சொன்னா பிரதான வீதிகளை குறிக்கும் நகர். இதுல காட்டப்படுறது வந்து மீன்கோள். இலங்கை தேசிய கீதத்தில் உள்ள வரிகளின் எண்ணிக்கை 29. சூரிய நமஸ்காரத்தில் செய்ய உகந்த நேரம் காலை வேளை. இதுல ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு சொன்னா நீ பாடி கேட்கணும். அடுத்தது தியான பயிற்சியில் 2வது படிநிலை. அதுல உங்களுக்கு சோக்கட்டறியும் உனது உள்ளத்தின் திடமான பிரார்த்தனை உதிக்கட்டும் என்றது சோக்கட். உடலை தளர்த்தல், உள்ளத்தை தளர்த்தல், சித்தம், பிரார்த்தனை, உதிப்பு. அப்ப இதுல 2வது கேட்கிறாங்க. அப்ப அது மனதை தளர்த்தல், உள்ளத்தை தளர்த்தல், மனதை தளர்த்தல் 2 ஒன்று. ஒரு நாட்டின் தேசிய கொடியில் பச்சை நிறம் குறிப்பது முஸ்லிம் மக்களையும் ஏனைய இன மக்களையும். அது பழைய இப்ப புதுசா வந்த கையில் உள்ள ஏனைய இன மக்கள் வந்து இருக்கு. அடுத்த பாருங்க. இலங்கைக்கு உரித்தான வண்ணத்தி பூச்சிகளின் எண்ணிக்கை. இலங்கைக்கு உரித்தான வண்ணத்தி பூச்சிகள் 247 இருக்குது. அதுல முக்கியமா இருக்கிறது 64. சீதேவியார் செங்கல் நீர் வரம்பல் அடைவது காற்றில் 3ஆம் ஆண்டுல படிக்கிறது. மிக சிறிய ஒளியை கேட்கும் திறன் கொண்டது பாடசாலை. அதாவது பெரிய காதா இருக்கு. பெரிய காதா இருக்கிறதுக்கு நல்ல என்ன இதா இருக்கும். இப்ப நமக்கு பெரிய காதா இருந்தா நல்லா கேட்க மாட்டேங்க தெரியுங்களா? சரியா? ஒரு அளவுக்கு மேல. ஆனா இதெல்லாம் மாடெல்லாம் வந்து நல்ல நுண்ணிய திறன் எல்லாம் கேட்கும். பாடசாலை ஆய்வு கூடத்தில் இருக்க வேண்டிய பொருள் இசை காட்டி. இசைக்காட்டுல பயன்படுற காந்தம் ஊசி துளை காந்தம் என உங்களுக்கு தெரியும். இலத்தினியல் கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்தப்படுவது கடனட்டை, அதாவது கிரெடிட் கார்டு வந்து பயன்படுத்தப்படும். திறந்து வைத்து சமைக்க வேண்டிய பொருள் மரவள்ளி. மரவள்ளியில் சமைக்கக்குள்ள நாங்க இப்போ என்ன செய்யணும்? திறந்து வச்சு சமைக்க. அடுத்த பாருங்க.
புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய். அதுல புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா குவாசி. மரஸ்மஸ் வந்து உணவு குறைபாட்டால் ஏற்படும். அது உங்களுக்கு விளங்கி இது நினைக்கிறேன். எத்தனை சார் ஆசிரியர் தானே என்ன கேஸ் மணிக்கு நேரடி கிளாஸ் இருக்கு தானே சார்? நேரடி கிளாஸ் இருக்கு. அதை நாங்க நிப்பாட்டுறோம். நீங்க வெளிக்கிட்டு சரியா 7 மணிக்கு வாங்க, நாங்க அங்க சந்திப்போம். இன்றைக்கு பின்னேரம் 6 மணிக்கு கிளாஸ் இருக்கும். 7 மணி மட்டுமா. நீங்க 6 மணி இருந்து 7 மணி வரைக்கும் ஜாயின் பண்ணணும். இதுல எத்தனை கேள்வி பார்த்துருக்கோம் அக்சரா? 40. இதோட ஒரு 41 கேள்வி. 41 நாங்க முடிப்போம். முடிச்சுட்டு உங்களுக்கு பின்னேரம் நாங்க மீதி கேள்வியை பார்ப்போம். சரியா? நீங்க இப்ப கிளாஸ் இருக்கு தானே, அதால நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. 7க்கு இருக்கு. 7க்கு வாங்க. சொல்லுங்க. சார் சொல்லுங்க. 6 மணிக்கு கிளாஸ் இருக்கா சார்? உங்களுக்கு நாளைக்கு இருக்கா? உங்களுக்கு வந்து கல்லடி குரூப்புக்கு நாளைக்கு இருக்கா? சரி, அதுல கவனிச்சு கொள்ளுங்க. இருக்கா 7 கிளாஸுக்கு டியூட்டர் விளங்கல? இந்த 7 மணி கிளாஸுக்கு நீங்க நேரிய போட்ட கிளாஸுக்கு சுற்றல் டியூட் கொண்டு வரதா? இல்ல நீங்க அந்த டேர்ம் டெஸ்ட் பேப்பர் அதை கொண்டு வாங்க. ஓ டேர்ம் டெஸ்ட் பேப்பர் கொண்டு வந்தா சரி. அது இதுல 50 வரைக்கும் தானே பாக்குறேன்னு சொன்னாங்க. பார்த்து முடிப்போம். கவனித்துக் கொள்ளுங்க. புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடாது பின்வருவது தொற்றா நோயாக அமைவது. ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றாத நோய் அமைகிறது நீரிழிவு. எந்த நீரினும் பனிக்கட்டி இடும்போது அது விரைவாக சுடுநீர்ல ஆழமான கிணற்றிலிருந்து நீர் எடுக்க எளிய பொறி கப்பி நீராவியால் அவித்து உணவு தயாரிக்கப்படுவது இடியப்பம். வடக்கு சப்ரகமுக ஊவா என்பன 3 மாகாணங்கள். தானிய பயிர்களுக்கு பருப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியது பயர் என்ற 2லையும் புரதம் இருக்கணும். அடுத்த பேருக்கு வெப்பாவனை பொருள் பாவிப்பதால் ஏற்படும் பாதிப்பை அது முன் பக்கத்தில் விற்பனையாகும். அதாவது இந்த புகைத்தல் பொருட்கள்ல இருக்கு. அதாவது 2வது சரி என்ன. அடுத்தது பெறப்பட்டுள்ள உருவில் கினித்தூள் எனப்படும். பெறப்பட்ட உருவில் கினித்தூள் என்று சொல்லப்படுறது என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க. 3வது விடை சரி. ஆனா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு பார்த்து போட்டு சொல்றேன். 49வது. அடுத்த பேருங்க.